அரசு உதவிகளையும் தனியார் பல்கலைக்கழகமாக மாற்றும் நோக்கத்தில் இந்த சட்டத்தை விரைவாக கொண்டு வந்துள்ளது. பல கட்சித் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் பல சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த அரசாங்கமானது இந்த தனியார் மயமாக்கப்பட்ட சட்டத்தை கொண்டு உள்ளது. இதனால் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய அநீதி நேரிட உள்ளது. முக்கியமாக பணி நியமனத்திலும் மாணவர் சேர்க்கையிலும் வழக்கத்தில் உள்ள 69% இடஒதுக்கீடு கைவிடப்படும். இதனால் ஏழை எளிய மாணவர்கள் தமிழகத்தில் உயர்கல்வித்துறையை வந்துள்ளது. இதையொட்டி ஆசிரியர் சங்கம் 4 நாட்களாக தமிழகத்தில் உள்ள 7 மண்டலத்திலும் வாயில் முழக்க போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டுள்ளன. இதன் மூலம் தமிழக அரசுக்கு சங்கம் கூறிக்கொள்வது என்னவென்றால், வெகு விரைவில் இந்த சட்டத்தை திரும்பி பெறவில்லை என்றால் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சென்னையில் மாநிலம் தழுவிய மெமரண்டம் கொடுத்திருக்கோம், மெயில் பண்ணியிருக்கோம். வியாழக்கிழமையே பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்கோம். சிஎம் செல்லுக்கு 1000க்கும் மேல மெயில் அனுப்பிட்டு இருக்கோம். மினிஸ்டருக்கும் மெயில் அனுப்பியிருக்கோம். 234 எம்எல்ஏவுக்கும் மெயில் பண்ணியிருக்கோம்.